சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. By faith Enoch was translated that he should not see death, and was not found, because God had translated him. For before his translation he had this testimony, that he pleased God. Hebrews 11:5. విశ్వాసమును బట్టి హానోకు మరణము చూడకుండానట్లు కొనిపోబడెను. అతడు కొనిపోబడక మునుపు దేవునికి ఇష్టుడై ఉండునని సాక్ష్యము పొందెను. కాగా దేవుడు అతన్ని కొనిపోయెను కనుక అతడు కనబడలేదు. హెబ్రీయులకు రాసిన పత్రిక 11వ అధ్యాయం 5వ వాక్యం. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான். எபிரேயர் 11:5. அன்பின் தேவ பிள்ளைகளே, இங்கு ஏனோக்கு வேதத்திலே ஒரு அற்புதம் என்று சொல்லலாம். அவர் தேவனிடத்திலே சாட்சி பெற்றபடியினாலே தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். தேவன் மீது எத்தனை அன்பு இருந்தால் தேவன் அவரை எடுத்துக்கொள்ளத்தக்கதாக அவர் மீது அன்பு வைத்திருப்பார். நாமும் அப்படியாய்ப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். கடைசி காலத்திலே தேவனுடைய வருகையிலே தேவன் நம்மையும் எடுத்துக்கொள்ளத்தக்கதாக இன்று முதல் கொண்டு அவர் மீது அன்பு செலுத்துவோமா? அந்த அன்பு தேவனுக்கு பிரியமாயிருக்கட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.